அன்னைக்கு ஏப்ரல் 2017 விடியற்கால 4 மணி ஆகுது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிக்கு மேல 900 ஏக்கர் டீ எஸ்டேட்டுக்கு நடுவுல வெள்ளக்காரன் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பங்களா இருந்துச்சு. அந்த பங்களாக்கு ஓனர் வேற யாரும் இல்ல, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லே மோஸ்ட் பவர்ஃபுல் விமன் அழைக்கப்படுற ஜெயலலிதாவோடது. பட் அந்த டைம்ல ஜெயலலிதா இறந்து 4 மாசம் ஆச்சு. அப்பதான் அந்த பில்டிங்குள்ள யாரோ உள்ள போறாங்க. காலையில விடியும் போது அந்த பில்டிங்கை பாதுகாத்த செக்யூரிட்டி கார்டு தலைகீழா கட்டப்பட்ட நிலைமையில கொல்லப்பட்டு அங்க கடந்தாரு. அந்த வீட்டுக்குள்ள வந்த அந்த திருடர்கள் 10 ரிஸ்ட் வாட்சை திருடிட்டு அப்புறம் ஒரு ரைனோசரஸ் ஸ்டாச்சு எடுத்துட்டு போனதா போலீஸ் சொன்னாங்க. மொத்தமாவே அந்த பொருட்களோட வேல்யூலாம் சேர்ந்து 42,000 ரூபாய் கீழே தான் வந்திருக்கு. அதாவது உங்க போனே அதை விட அதிகமான விலைக்கு இருந்திருக்கலாம். இந்த ஸ்டோரி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 5 பேர் இறந்ததுக்கு அப்புறமும் 4 கவர்மெண்ட் மாறிடுச்சு, 3 சீஃப் மினிஸ்டர் மாறிட்டாங்க. 9 வருஷம் ஆகியும் இன்னும் அந்த கேஸ் ஓப்பன்ல தான் இருக்கு. இதுதான் கொடநாடு கொலை வழக்கு. அன்னைக்கு திருடப்பட்ட விஷயத்துல லீஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற விஷயம்னா அது ரிஸ்ட் வாட்சஸ் தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரூ கிரைம் கேசஸ்லாம் பிடிக்கும்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. ஏன்னா அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இந்த கேஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா பல மக்களால் அம்மான்னு ஆசையாக அழைக்கப்பட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட 6 டைம் சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கவர்ச்சியான ஹீரோயினாக இருந்து அதுக்கப்புறம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லேயே ரொம்ப மதிக்கப்படுற ரொம்ப பயப்படுற பாலிட்டிஷனாக ஜெயலலிதா ஆனாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கொடநாடு எஸ்டேட் எப்போ நியூஸில் வந்துச்சுன்னா 1990s டைமில் ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் டைமாக சிஎம் ஆனாங்க. அப்போ அவங்களோட டேர்ம் முடியும் போது தான் இந்த கொடநாடு எஸ்டேட் ஜெயலலிதாவோட கைக்கு வந்துச்சு. இந்த 900 ஏக்கர் கொடநாடு எஸ்டேட்டை கிரேக் ஜோன்ஸ்னு ஒரு பிரிட்டிஷ் மேன் தான் வச்சிருந்தாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட் படி அவர் ஆசைப்பட்டுலாம் இந்த கொடநாடு எஸ்டேட்டை ஜெயலலிதா கிட்ட கொடுக்கல, அவர்கிட்ட வலுக்கட்டாயமா கேட்டு வாங்கப்பட்டதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அந்த எஸ்டேட்டை அவரை மிரட்டி ரொம்ப சீப்பான பிரைஸ்க்கு வாங்கினாங்கன்னு நியூஸ்லாம் கூட வந்துச்சு. அந்த எஸ்டேட் ஜெயலலிதாவோட கைக்கு போனதுக்கு அப்புறம் எப்பெல்லாம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்ப அங்க போயிருவாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட செகண்ட் ஆஃபீஸ் மாதிரி அந்த எஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்திருக்கு. அப்ப ஜெயலலிதா அந்த எஸ்டேட்டுக்கு போகும்போதெல்லாம் அவங்க தனியா போக மாட்டாங்க, அவங்க கூட ஒருத்தர் வருவாரு. அவங்க தான் சசிகலா. ஜெயலலிதாவோட பொலிட்டிக்கல் கரியரோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர அவங்க முழுமையா நம்பின ஒரே ஒரு ஆள்னா அது சசிகலா தான். கிட்டத்தட்ட 20-30 வருஷமா எலெக்ஷனை ஒரு டைம் கூட ஃபேஸ் பண்ணாம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான பர்சனா இருந்ததுன்னா அது சசிகலா தான். ஜெயலலிதா 2016 டிசம்பர்ல இறக்குறாங்க. அவங்களுக்கு அப்புறம் எல்லாருமே சசிகலா தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் அது நடக்கல. சசிகலா சிஎம் ஆவாங்கன்னு எதிர்பார்த்த சில வாரங்கள்லேயே பழைய கரப்ஷன் கேஸ்லாம் தூசி தட்டப்பட்டு திரும்ப அவங்க ஜெயிலுக்கே போகிறாங்க. அப்போ அவங்க பெங்களூரில் இருக்கிற ஜெயிலுக்கு அனுப்பப்படும் போது அவங்களோட நேஃப்யூவாக இருந்த VN சுதாகரனும் அவங்க கூட அனுப்பப்படுறாரு. அந்த VN சுதாகரன் வேற யாரும் கிடையாது, ஜெயலலிதாவாலே வளர்ப்பு மகன் அழைக்கப்பட்ட ஒருத்தர். அப்புறம் ஜெயலலிதாவே அவரை டிசோன் பண்ணிட்டாங்க. அவரோட மேரேஜ் 1995 ஜெகஜோதியாக கொண்டாடும் போது தான் ஃபர்ஸ்ட் அவங்க மேலே கரப்ஷன் அலிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சுது. ஜெயலலிதா 2016 டிசம்பர் அப்போ இறந்துட்டாங்க. அப்புறம் 2017 பிப்ரவரி அப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸோட மோஸ்ட் பவர்ஃபுல் அன்எலெக்டட் லீடரா இருந்த சசிகலா ஜெயிலுக்கு போறாங்க. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அந்த பார்ட்டி ஒரே நாள்ல பல ஃபேக்ஷன்ஸா டிவைட் ஆகுது. 2 மாசம் கழிச்சு இந்த கொடநாடு கொலைகள்லாம் நடக்குது. அந்த கொடநாடு எஸ்டேட்டுக்கு சொந்த கொண்டாடிட்டு இருந்த 2 பேருமே போயிட்டாங்க. ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஷேர் ஹோல்டரா இருந்த சுதாகருமே ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஏப்ரல் 24, 2017 நடுராத்திரி 2 மணிக்கு போலீஸ் ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட் படி 11 பேர் அந்த எஸ்டேட்டுக்குள்ள உள்ள நுழையறாங்க. அதுல 10 பேர் கேரளாவை சேர்ந்தவங்க. பெருசா அதுல முக்காவாசி பேருக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்ல. அதுல சில பேருக்கு மட்டும் முன்னாள் திருட்டு கேஸ்ல இருந்திருக்கு. பட் யாருமே எந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனுமே சேர்ந்தவங்க இல்ல. அந்த சார்ஜ் ஷீட்ல 11வது ஒரு ஆளை சேர்த்திருக்காங்க. அவரு தான் இந்த மொத்த விஷயத்தையுமே ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஆளு. அவர் வேற யாரும் இல்ல, கனகராஜ், ஜெயலலிதா அண்ட் சசிகலாவோட முன்னாள் டிரைவராக இருந்த ஒரு நபர். சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் போலீஸ்க்கு தெரியுது கனகராஜ் இந்த விஷயத்தை தனியாக பண்ணல, அவர் கூட இன்னொருத்தர் இருந்திருக்காரு. அவர் பேர் தான் சயன். அவர் ஜெயலலிதாவோட ஃபேவரட் கார்பெண்டரா இருந்த சஜீவனோட அசிஸ்டன்ட். சயன் பல டைம் அந்த பங்களாக்குள்ள உள்ள போயிருக்காரு. போலீஸ்க்கு ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கே அந்த பங்களாவோட இடுக்கெல்லாம் தெரியாது. பட் இவருக்கு அது எல்லாமே அத்துபிடி. ஃபர்ஸ்டா இவங்க உள்ள நுழைஞ்சோடனே செக்யூரிட்டி கார்டு கிருஷ்ண பகதூர் தான் அட்டாக் பண்றாங்க. அவர் கையை கட்டி போட்டு அவரை அட்டாக் பண்ணி அவர் ஒரு லாரிக்குள்ள உள்ள தூக்கி போட்டுறாங்க. இன்னொரு செக்யூரிட்டி கார்டு ஓம் பகதூரை கேட் நம்பர் 10ல வச்சு கொடூரமா அடிச்சே கொலை பண்ணியிருக்காங்க.
அப்புறம் ஒரு லுங்கி அவரோட கழுத்துல கட்டி அவரை தலைகீழா தொங்க விட்டுறாங்க. அவர் மூச்சு வாங்க முடியாம இறந்து போயிடுறாரு. எல்லா செக்யூரிட்டி கார்டையும் டிசேபிள் பண்ணிட்டு அந்த கேங் அந்த பங்களாக்குள்ள போறாங்க. இங்கதான் அபிஷியலா சொல்லப்படுற ஸ்டோரி பிரேக் ஆகுது. போலீஸ் ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட் படி அந்த கேங் 3 ரூம்குள்ள போய் ரொம்ப தீவிரமா தேடி இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான பணம் இருந்ததுன்னு சொல்லி நம்பினாங்க. 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ இல்ல, மொத்தமா 200 கோடி இருந்ததா அவங்க நம்பினாங்க. பட் அங்க அவங்களுக்கு கிடைச்சது 10 ரிஸ்ட் வாட்ச், ஒரு கிறிஸ்டல் நகை மட்டும்தான். அதோட மொத்த வேல்யூமே 42,000 ரூபாய் மட்டும்தான். ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசர் இந்த கொள்ளலாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பங்களாக்கு காலையில் உள்ள போயிருக்காரு. அங்க ஜெயலலிதா அண்ட் சசிகலா பெட்ரூம் பக்கத்துல 3 சூட் கேசஸ் கறந்துருக்கு. அது ஓபன் ஆயிருக்கு. அது எந்த இன்வென்ட்ரிலையுமே ரெஜிஸ்டர் பண்ணப்படல. ஸோ அதுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு இவங்க யாருக்குமே தெரியல. ஃபாரன்சிக் எவிடன்ஸ் எதுவுமே அந்த ஃப்ளோர்ல கலெக்ட் பண்ணப்படல. போட்டோஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க ஜெயலலிதா அண்ட் சசிகலாவோட ரூம்ஸ். இந்த கொள்ள சம்பவத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆபீசர் இந்த கிரைம்லாம் நடந்து 7 மணி நேரம் கழிச்சு தான் ஸ்பாட்டுக்கே வந்திருக்காரு. தமிழ்நாடோட ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரா இருந்தவங்களோட ஆபீஸ்ல இந்த மாதிரி கொள்ள சம்பவங்கள்லாம் நடக்குது. அதுவும் அவங்களோட கட்சி ஆட்சியில் இருக்கும்போது. ஸோ போலீஸ் தீவிரமா விசாரணை பண்ணி இந்த கேஸ் சம்பந்தமான எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படிதான் எல்லாரும் நினைச்சாங்க. பட் இந்த கேஸ் எழுதுனதுக்கான சார்ஜ் ஷீட்டோட இங்க் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கேஸோட மெயின் அக்யூஸ்டா இருந்த கனகராஜ் செத்து போயிட்டாரு. இந்த கொள்ள சம்பவங்கள்லாம் நடந்து 4 நாள் ஆச்சு. ஜெயலலிதாவோட ஃபார்மர் டிரைவரும் இப்போ அக்யூஸ்டுமா இருக்கிற கனகராஜ் அந்த வீட்டோட இடுக்கெல்லாம் தெரிஞ்சவர் சேலம் பக்கத்தில் ஆத்தூர் கிட்ட போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி கொல்லப்பட்டிருக்காரு. போலீஸ் அன்னைக்கு தான் கனகராஜை தீவிரமா தமிழ்நாடு முழுக்க தேடிட்டு இருந்திருக்காங்க. பட் அவர் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாருன்றது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயமா இருந்திருக்கு. ஸோ போலீஸ் இந்த சம்பவத்துக்கு மெயின் காரணமா இருந்த கனகராஜே செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த கேஸையும் மூடிட்டாங்க. பட் 2021ல ஸ்டாலினோட கவர்மெண்ட் வரும்போது தான் திரும்ப இந்த கேஸ் தூசி தட்டப்பட்டு ஓபன் பண்ணப்படுது. இன்வெஸ்டிகேஷன்ல கனகராஜோட சொந்த பிரதர் தனபாலையும் ரமேஷ்னு இன்னொரு ரிலேட்டிவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணின தப்பு என்னன்னா பிரைம் அக்யூஸ்டா இருந்த கனகராஜோட போனை எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக பேர்ன் பண்ணது. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. இந்த கேஸ்ல மெயின் அக்யூஸ்டோட கூட்டாளியா இருந்த சயன் அவரோட ஃபேமிலியோட பாலக்காடுல ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அதுல அவரோட ஒய்ஃப் 5 வருஷமே ஆன அவரோட குழந்தை 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அவரும் உயிருக்கு போராடுற நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு அந்த கொடநாடு எஸ்டேட்டோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா இருந்த 29 வயசான தினேஷ்குமார்ன்ற ஒருத்தர் கோத்தகிரியில ஜூலை 3ஆம் தேதி அப்போ அவரோட வீட்டிலே தூக்கிட்டு சடலமா அவரை எடுக்கிறாங்க. தினேஷ்குமார் கணக்கு வழக்கு மட்டும் பார்க்கல, அந்த எஸ்டேட்டை சுத்தி இருந்த சிசிடிவி கேமராவோட சர்வைலன்ஸுமே அவரு தான் பண்ணியிருந்திருக்காரு. 2021 இந்த கேஸ் ரீஓபன் ஆகும்போது இந்த கேஸ் சம்பந்தமா ஜேர்னலிஸ்டோட கவுண்ட் படி 5 பேர் இறந்திருக்காங்க. இதுல ஆக்சிடென்ட் ன்றதெல்லாம் ரொம்ப நம்பவே முடியாத மாதிரி இருக்கு. ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல செத்தா அது கோஇன்சிடென்ஸ். கிட்டத்தட்ட 4 பேர் 2 ஆக்சிடென்ட்ல செத்துருக்காங்க. பட் போலீஸ் சொன்ன இந்த ஸ்டோரியை தவிர மற்றவங்க யாருனாலையுமே இந்த கேஸ்ல இவங்க வேற காரணத்துக்காக இறந்துட்டாங்கன்னு சொல்லி ப்ரூஃபே பண்ண முடியல. ஆக்சிடென்ட்ஸ் டெய்லி ஆகுது. அதே மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கையை ஒருத்தர் முடிச்சுக்கிறதுன்றதும் டெய்லியும் நடக்குது. அந்த கேஸ் சம்பந்தமான மாஸ்டர் மைண்ட் இறந்துட்டாரு. அவரோட கூட்டாளி ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. அந்த எஸ்டேட்டோட சிசிடிவி ஆபரேட்டரா இருந்தவர் கூட அவரோட வாழ்க்கையை அவரே முடிச்சிட்டு இருந்திருக்காரு. கேஸோட ஒரே ஐவிட்னஸா இருந்தவர்னா அது அடிப்பட்ட அந்த நேபாளி கூர்கா கிருஷ்ண பகதூர் தான். பட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு அவரை நேபாளுக்கே அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப அவர் எங்க இருக்காரு என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியல. கேஸோட ஒரே ஒரு ஐ விட்னஸை இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே ஏன் நேபாளுக்கு அனுப்பிச்சு விடணும்? இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்ல ஒரு ட்ரூ கிரைம் மிஸ்ட்ரி மாதிரி இருந்தாலும் இது கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் எர்த்குவேக்காவே மாறுது. இந்த பிரேக்கிங் நடக்கும்போது ஏடிஎம்கே கட்சியே டிவைட் ஆகிருந்துச்சு. அப்போ சீஃப் மினிஸ்டரா இருந்தது எடப்பாடி பழனிசாமி. இந்த இன்வெஸ்டிகேஷன் மொத்தமுமே அவரோட கவர்மெண்ட் கீழே தான் நடந்திருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப கன்வீனியன்ட்டாக முடிச்சிட்டாங்க. கேரளாலேருந்து ஒரு கேங் வந்துச்சு. தமிழ் ஆட்கள்லாம் கூட சேர்த்துட்டு கொள்ளையடிக்க ட்ரை பண்ணிச்சு. பட் அது தப்பாக போயிடுச்சு. 2019 அப்போ ஜேர்னலிஸ்ட் மேத்யூ சாமியல் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. சாயன் சொல்றது படி இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த மொத்த விஷயத்தையுமே நடத்தியிருக்காருன்னு சொல்லி. இது காசுக்காக நடந்த ஒரு விஷயம் இல்ல. அந்த எஸ்டேட்ல இருந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறது தான் இந்த பிரேக்கினோட மோட்டோவே. எடப்பாடி இதுக்கு முழுமையா மறுப்பு தெரிவிச்சுட்டு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழக்க சாமியூல் மேல போட்டிருக்காரு. அப்புறம் 2021 ஆயிருது. டிஎம்கே பவருக்கு வருது. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. இந்த கேஸ் திரும்ப ஓபன் செய்யப்படுது. அவர் எலெக்ஷன் கேம்பெயின்லேயே ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, இந்த கொடநாடு கொலை வழக்குக்கான மொத்த விஷயத்தையுமே நான் வெளியே கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொல்லி. அதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்றாரு.
சொல்றாரு, அந்த டைம்ல சசிகலா ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டாங்க. முதல்ல அவங்கள தான் போய் கேள்வி கேட்கறாங்க. முதலா அந்த எஸ்டேட்டோட கோ ஓனரே விசாரிக்கிறாங்க. அந்த எஸ்டேட்டுக்குள்ள என்ன இருந்துச்சு, அதுல என்னென்ன டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னு ஒரு ஐடியா இருக்கிற ஒரே ஒரு பர்சன்னா அது சசிகலா மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்த விஷயம் தான் நேஷனல் மீடியா முழுக்க ஃப்ரண்ட் பேஜ்ல வந்துச்சு. ஏப்ரல் 2021 இந்த கொலை சம்பந்தமா ஜெயிலுக்கு போன 3 பேர் ஒரு முக்கியமான சொல்லி 3 பேரை நேம் பண்றாங்க. இபிஎஸ், சசிகலா, சுதாகரன். இபிஎஸ் இது எதிர்கட்சியை ஒழிக்கிற முயற்சி அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு. ஏன்னா அப்ப அவரு தான் எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு. அப்ப டிஎம்கே நாங்க கேம்பெயின்ல பண்ண ப்ராமிஸ் மட்டும் தான் ஃபுல்ஃபில் பண்றோம்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனை இன்னும் தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முழுசா நடந்த மாதிரி இல்ல. 2022 அப்போ இந்த கேஸ் அப்படியே சிபிசிஐடிக்கு மாத்தி விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 50 பேர் உட்பட்ட டீமை இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு மட்டுமே அலாட் பண்றாங்க. இதுல சசிகலாவோட நேஃபியூவா இருந்த விஎன் சுதாகரனை விசாரிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் 1994ல ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அந்த எஸ்டேட்டுக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப அங்க போனதே இல்ல. அதுல கொள்ளை சம்பவம் நடந்தது கூட நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்டத்தட்ட 270 பேரை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு டீட்டெயில் தட்டுப்பட்டு இருக்கு. இந்த எஸ்ஐடி டீம் இன்டர்போல் கிட்ட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கொள்ளை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 7 டிஜிட்ல ஒரு இன்டர்நேஷனல் நம்பர்ல இருந்து இந்த அக்யூஸ்டுக்கு எல்லாத்துக்குமே கால் வந்திருக்கு. பட் யார் அந்த கால் பண்ணதுன்னு இன்னும் தெரியல. இந்த மொத்த விஷயத்துக்குமே ஐ விட்னஸா இருந்த நபர் இப்ப என்ன ஆனாரு ஏதானாருன்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் என்னன்னா 2025 அப்போ ஜெயலலிதாவோட மொத்த சொத்தையுமே அரசாங்கம் கையகப்படுத்திருச்சு. இந்த கேஸ் அவ்வளவுதான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்ல நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சூப்பர் சேட் பண்ணுங்க.